நீ தனியா நிக்குற மாதிரி தோணுதா தங்கமே? சுற்றி மனிதர்கள் இருக்காங்க, ஆனாலும் உன் மனசுக்குள்ள ஒரு வெறுமை. நான் யாருக்கும் தேவையில்லையோ? என்னை யாராவது உண்மையா புரிஞ்சுக்கிறாங்களா? ஒரு சின்ன குரல் உள்ளுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த உணர்வு ரொம்ப வலிக்குறது. ஏனென்றால் இது உடல் தனிமை இல்ல, இது மனசு தனிமை. அதுதான் அதிகமா காயப்படுத்தும். ஆனா தங்கமே, இந்த நிமிடம் நீ உண்மையில தனியா இல்லை. நீ நினைக்குற மாதிரி எல்லாம் முடிஞ்சு போயிடல. நீ விழுந்த இடத்துல யாரும் இல்லன்னு தோணும் அந்த தருணத்துல தான் உன் குலதெய்வம் உன் பக்கத்துல நின்னு உன்னை காத்துக்கிட்டு இருக்கு. அது கண்களுக்கு தெரியாது, ஆனா உன் உயிருக்கு தெரியும். நீ இதுவரை தாங்கி வந்த வலிகளை நினைச்சு பாரு. சில வலிகளை நீ யாருக்கும் சொல்லல. சில கண்ணீரை நீ இரவோட சேர்த்து விழுங்கினாய். அந்த நேரங்கள்ல உன்னை தள்ளி விடக்கூடிய அளவுக்கு வலி இருந்தும் நீ முற்றிலும் உடைந்து போகவில்லை. அது உன் பலம் மட்டும் இல்ல, அது உன் குலதெய்வத்தின் காப்பு. நீ தனியா நிக்குற மாதிரி தோணும் போது உன் சுவாசம் கூட கனமா இருக்கும். மார்புக்குள்ள ஒரு அழுத்தம். என்ன நடக்குது? புரியாத குழப்பம். அந்த நேரத்துல உன் குலதெய்வம் உன்னை அணைச்சுக்கிட்டு இருக்குது. பயப்படாதே, நீ இதை கடந்து போவாய். வார்த்தை இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்குது. தங்கமே, குலதெய்வம் அப்படின்னா கோயிலுக்குள்ள இருக்கிற சிலை மட்டும் இல்ல. அது உன் இரத்தத்தோட சேர்ந்த சக்தி. உன் முன்னோர்கள் பார்த்த வலிகள், தாங்கிய சோதனைகள், கடந்து வந்த துயரங்கள், அவை எல்லாத்தோட சேர்ந்து உருவான பாதுகாப்பு. நீ இப்போ அனுபவிக்கிற இந்த தனிமை அந்த சக்தியை உனக்கு புரிய வைக்க வந்த ஒரு நிலை. நீ கவனிச்சிருக்கியா? சில நேரம் எதுவும் செய்ய முடியாம நின்றாலும் ஏதோ ஒன்று உன்னை தவறான முடிவிலிருந்து தடுக்குது. ஏதோ ஒன்று உன்னை முழுசா உடைந்து போக விடாம பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அது தான் உன் குலதெய்வத்தின் கை. நீ விழுந்தாலும் தரையில் அடிக்காத மாதிரி தாங்குற கை. தங்கமே, நீ எல்லாரையும் நம்பி வாழ்ந்த காலத்துல நீ காயப்பட்டாய். இப்போ எல்லாரையும் சந்தேகத்தோட பார்க்கிறாய். அதனால தான் தனிமை அதிகமா தோணுது. ஆனா இந்த இடத்துல தான் உன் குலதெய்வம் உனக்கு சொல்லுது, மனிதர்கள் போகலாம், ஆனா நான் போக மாட்டேன். உன் வாழ்க்கையில சில விஷயங்கள் ஏன் தடைபடுது தெரியுமா? சில பாதைகள் ஏன் மூடப்படுது? சில மனிதர்கள் ஏன் தானாகவே விலகுறாங்க? அது தண்டனை இல்ல, அது பாதுகாப்பு. உன் குலதெய்வம் உன்னை காப்பாத்துற விதம் அது. நீ புரியாம வருத்தப்படுற அந்த தருணங்கள்ல அது உன்னை பெரிய ஆபத்திலிருந்து விலக்கிட்டு இருக்கு. தங்கமே, நீ தனியா நிக்குற மாதிரி தோணுற இந்த நிமிடம் தான் உன் ஆன்ம பலம் விழித்துக்குற நேரம். வெளியில இருந்து ஆதரவு இல்லாத மாதிரி தோணும் போது தான் உள்ளுக்குள்ள இருக்கிற சக்தி எழும். அந்த சக்தி நீ உருவாக்கியது இல்ல, அது உனக்கு பிறந்ததிலிருந்து கிடைத்த வரம். நீ இப்போ யாரையும் அழைக்க விருப்பமில்லாம இருக்கலாம். யாருக்கும் உன் வலியை சொல்ல மனசு வராம இருக்கலாம். அது தவறு இல்ல. சில வலிகள் மனிதர்களுக்கானது இல்லை, அது தெய்வத்துக்கானது. அந்த இடத்துல தான் உன் குலதெய்வம் உன் சுமையை ஏத்துக்குது. தங்கமே, நீ நினைக்குற மாதிரி உன் வாழ்க்கை நிறுத்தப்படல, அது மெதுவா மாற்றப்படுது. பழைய கட்டம் முடிஞ்சுட்டு புதிய கட்டம் தொடங்குற இடத்துல தான் இந்த தனிமை. விதை மண்ணுக்குள்ள இருக்கிற நேரத்துல தான் இருட்டு. ஆனா அதே இருட்டுல தான் வேர் உருவாகுது. உன் குலதெய்வம் இப்போ உனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லுது. நீ தனியா இல்லை. நீ தவறானவன் இல்லை. நீ கைவிடப்படவும் இல்லை. நீ தாங்குற இந்த நிமிடம் உன் வாழ்க்கையில மிக முக்கியமான நிமிடம். ஏனென்றால் இங்க இருந்து தான் உன் உள்ளார்ந்த வலிமை வெளியில் வரப்போகுது. தங்கமே, நீ இப்போ கண்ணை மூடினா கூட அந்த சக்தி உன்னை சுற்றி இருப்பதை உணர முடியும். ஒரு பாதுகாப்பு வட்டம் மாதிரி, யாராலும் உடைக்க முடியாத அமைதி. அந்த அமைதிதான் உன் குலதெய்வத்தின் அருள். நீ தனியா நிக்குற மாதிரி தோணுதுன்னு நினைச்சு பயப்படாதே. சில நேரம் தனியாக நிற்குறதால தான் நம்ம பக்கத்துல யார் நிக்குறாங்கன்னு தெரியும். இப்போ உன் பக்கத்துல மனிதர்கள் இல்லாத மாதிரி தோணலாம், ஆனா தெய்வம் இருக்குது. அது போதும்.
தங்கமே, இந்த நிமிடம் நீ பலவீனமா தோணலாம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? தெய்வம் அருகில் இருக்கும் நேரத்துல தான் மனிதன் மென்மையா ஆகுறான். அந்த மென்மை பலவீனம் இல்ல, அது பாதுகாப்புக்குள் இருக்கிற அடையாளம். நீ இதுவரை விழாமல் இருந்தது யாராலன்னு ஒரு நாள் நீ புரிஞ்சுக்குவாய். அப்போ எல்லாரும் விலகினாங்க, ஆனா நான் மட்டும் விழலையே நு நினைக்கும் போது உன் மனசு சொல்லும் பதில் இதுதான். உன் குலதெய்வம் உன்னோட இருந்துசு. இப்போ நீ அமைதியா இரு தங்கமே. விளக்கம் தேடாதே, சாட்சியம் வேண்டாம். இந்த நிமிடம் உனக்கு கிடைக்குற அந்த மென்மையான ஆறுதல் போதும். நீ தனியா இல்லை, நீ கைவிடப்படல. உன் குலதெய்வம் இப்போவும் எப்போவும் உன்னோட தான். தங்கமே, இந்த நிமிடத்துல நீ யாரோட கை பிடிச்சு நிக்கணும்னு தோணும். ஆனா கை நீட்டி பார்க்கும்போது வெறுமை தான் தெரியும். அந்த வெறுமை உன்னை பயமுறுத்துது. என்ன இப்படி எல்லாம் நடக்குது நு மனசு கத்தும். ஆனா அந்த கத்தல் கூட உன் காதுக்கு கேட்காத மாதிரி ஒரு அமைதி சூழ்ந்திருக்கும். அந்த அமைதி தான் உன் குலதெய்வம் நிக்குற இடம். உன் குலதெய்வம் சத்தம் போடாது தங்கமே. அது விளம்பரம் செய்யாது. அது நான் இருக்கேன் நு கூச்சலிடாது. அது உன் முதுகுக்கு பின்னாடி நின்னு நீ விழுந்துடாத மாதிரி காத்துக்கிட்டு இருக்கும். நீ திரும்பி பார்த்தா அது தெரியாது. ஆனா நீ ஒரு அடி எடுக்கும்போது அந்த அடி தளராம இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். நீ கவனிச்சிருக்கியா, சில விஷயங்கள் கடைசி நிமிடத்துல கைவிடுற மாதிரி தோணும். எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு சின்ன மாற்றம் நடக்கும். ஒரு அழைப்பு, ஒரு தாமதம், ஒரு திசை மாற்றம். அது சின்ன விஷயம் மாதிரி தோணும். ஆனா பின்னாடி நினைச்சு பார்த்தா புரியும். அதுதான் என்னை காப்பாத்திச்சு நு. அதுதான் உன் குலதெய்வத்தின் வேலை. தங்கமே, நீ தனியா நிக்குற மாதிரி தோணுற நேரத்துல தான் உன் முன்னோர்களின் சக்தி முழுசா உன்னோட சேரும். உன் இரத்தத்துல ஓடுற அந்த நினைவுகள், அந்த அனுபவங்கள், அந்த தைரியம், இவை எல்லாம் இப்போ விழித்துக்கிட்டிருக்க. அதனால தான் நீ உடைந்தாலும் முழுசா சிதறல. நீ அழுதாலும் நீங்காமல் நிக்கிறாய். உன் குலதெய்வம் உன்னை எப்போவும் சுலபமான பாதைக்கு கூட்டி போகாது. அது உன்னை பாதுகாப்பான பாதைக்கு கூட்டி போகும். அந்த பாதுகாப்பு சில நேரம் கடினமா இருக்கும், தனிமையா இருக்கும், புரியாம இருக்கும். ஆனா அது உன் ஆன்மாவை காப்பாத்தும் பாதை. நீ இப்போ நினைக்கலாம், எனக்கு ஏன் இப்படி ஒரு காலம் நு. ஆனா இந்த காலம் உன்னை அழிக்க வரல. இது உன்னை உன்னோட உண்மைக்கு கொண்டு வருது. நீ மனிதர்களை நம்பி சோர்ந்த இடத்துல தெய்வத்தை உணர வைக்குற காலம் இது. நீ வெளி ஆதரவை இழந்த இடத்துல உள் ஆதரவை வளர்க்குற காலம் இது. தங்கமே, நீ கவனிச்சு பாரு. இப்போ நீ தவறான இடத்துல அதிக நேரம் தங்க முடியல. தவறான மனிதர்களோட நடிக்க முடியல. பொய்யான சிரிப்பு வர மாட்டேங்குது. இதெல்லாம் சும்மா நடக்கல. உன் குலதெய்வம் உன்னை உண்மைக்கு அருகில் வைத்துக்கிட்டிருக்கு. நீ தனியா நிக்குற மாதிரி தோணும்போது உன் உள்ளுக்குள்ள ஒரு விசித்திரமான தைரியம் கூட வரும். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் நு. அந்த தைரியம் நீ கற்றது இல்ல, அது உனக்கு கொடுக்கப்பட்டது. அது உன் குலத்தின் தைரியம், உன் முன்னோர்கள் தாங்கிய புயல்களின் நினைவு. தங்கமே, சில நேரம் நீ தூங்கும்போது கூட மனசு அமைதியா இருக்காது. கனவுகள் குழப்பமா இருக்கும். ஆனா அதே நேரம் நீ எழுந்த பிறகு இன்னும் ஒரு நாள் தாங்குற சக்தி இருக்கும். அது இங்க இருந்து வருது. அதுதான் உன் குலதெய்வத்தின் அருள். நீயே உன்னை ஆச்சரியமா பார்த்துக்குவாய். நான் இன்னும் எப்படி நிக்கிறேன் நு. உன் குலதெய்வம் உன்னை யாருக்கும் நிரூபிக்கச் சொல்லாது. அது உன்னை உனக்கே நிரூபிக்க வைக்கும். நீ நினைச்சதை விட நீ வலிமையானவன் நு. அந்த புரிதல் வர்றதுக்கு முன்னாடி தான் இந்த தனிமை. அந்த புரிதல் வந்த பிறகு நீ இனிமேல் பயப்பட மாட்டாய். தங்கமே, இந்த நேரத்துல நீ கோயில் போக முடியாம இருக்கலாம். பூஜை செய்ய முடியாம இருக்கலாம். மனசே இல்லாம இருக்கலாம். அதுக்காக வருத்தப்படாதே. உன் குலதெய்வம் சடங்குகளை விட உன் உண்மையை மதிக்குது. நீ சோர்ந்திருக்கிறாய் என்பதை அது அறிவது போதும். நீ சில நேரம் நினைப்பாய், நான் யாருக்கும் எதுவும் செய்யலையே, ஏன் இப்படி தனியா விட்டுட்டாங்க
நு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? எல்லாரையும் உன்னோட வைத்திருந்தா நீ உன்னை கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் சிலர் விலகினாங்க, சிலர் மாறினாங்க. அது உன் தண்டனை இல்லை, அது உன் தயாரிப்பு. தங்கமே, நீ இந்த காலத்துல ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாய். அது என்னன்னா, நீ யாரும் இல்லாம கூட நிக்க முடியும். அந்த ஒரு அறிவே உன்னை இனிமேல் யாராலும் எளிதா உடைக்க முடியாதவனா மாற்றும். இந்த அறிவை உனக்கு கொடுத்தது உன் குலதெய்வம் தான். நீ நினைச்சு பாரு, முன்னாடி நீ எவ்வளவு விஷயங்களுக்கு பயந்தாய். இப்போ அந்த பயங்கள் இன்னும் இருக்கலாம், ஆனா அவை உன்னை நிறுத்த மாட்டேங்குது. நீ பயத்தோடேயே நடக்கிறாய். அதுதான் தைரியம். பயம் இல்லாதது தைரியம் இல்ல. பயம் இருந்தும் முன்னேறுவது தான் தைரியம். அது உன் குலத்தின் குணம். தங்கமே, இந்த தனிமை ஒரு முடிவு இல்ல. இது ஒரு இடைநிலை, பாலம் மாதிரி. பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்கு போற இடம். பாலத்துல நிக்கும்போது இரு பக்கமும் தூரமா தெரியும், ஆனா பாலம் இல்லாம கடக்க முடியாது. இந்த பாலத்தை நீ கடக்குற சக்தி உனக்கு இருக்கு. உன் குலதெய்வம் இப்போ உனக்கு ஒரு வாக்கு கொடுக்குது. நீ இழந்ததை விட அதிகமான அமைதியை நீ பெறப்போகிறாய். நீ அழுததை விட அதிகமான நிம்மதியை நீ அனுபவிப்பாய். நீ தனியா நின்னதை விட உன் வாழ்க்கையில நீ உறுதியா நிக்கப் போகிறாய். தங்கமே, இப்போ நீ யாரையும் தேட வேண்டாம். விளக்கம் வேண்டாம், ஆதாரம் வேண்டாம். இந்த நிமிடம் உன் சுவாசம் மட்டும் கவனிக்க. அது சீரா இருக்குதா? அது தாங்குதா? அது போதும். அதுல தான் உன் குலதெய்வத்தின் இருப்பு இருக்கு. நீ ஒரு நாள் திரும்பி பார்த்தா இந்த காலத்தை நினைச்சு சொல்வாய், அப்போ நான் தனியா நின்ன மாதிரி தோணிச்சு, ஆனா உண்மையில நான் ஒருபோதும் தனியா இல்ல. அந்த உண்மை புரியுற நாள்ல உன் கண்களில் கண்ணீர் வரும். அந்த கண்ணீர் வலி இல்ல. நன்றி. இப்போ அமைதியா இரு தங்கமே. இந்த நிமிடம் நீ பாதுகாப்புக்குள்ள இருக்கிறாய். மனிதர்கள் இல்லாத இடத்துல தெய்வம் நிக்குது. உன் குலதெய்வம் உன் பக்கத்துல. நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அது உன்னை விட்டு எங்கும் போகாது. தங்கமே, இந்த நிமிடம் நீ நிக்குற இடம் ரொம்ப விசித்திரமானது. முன்னாடி பாதை தெளிவா தெரியல, பின்னாடி திரும்பி போகவும் மனசு வரல. நடுவுல நின்னுக்கிட்டு நான் எங்க போறேன் நு மனசு மெதுவா கேக்குது. இந்த நடுவன் நிலை தான் அதிகமா பயமுறுத்தும். ஆனா இதே இடத்துல தான் உன் குலதெய்வத்தின் கை உன்னை இறுக்கமா பிடிச்சிருக்குது. நீ தனியா நிக்குற மாதிரி தோணும்போது உன் வாழ்க்கையில ஒரு பெரிய சத்தம் அடங்கியிருக்கும். முன்னாடி இருந்த ஆரவாரம், ஆலோசனை, அறிவுரை, கருத்துகள் எல்லாம் அமைதியாகும். அந்த அமைதி வெறுமை மாதிரி தோணும், ஆனா உண்மையில அது சுத்திகரிப்பு. தேவையில்லாத சத்தங்கள் எல்லாம் போன பிறகு உண்மையான குரல் கேட்க ஆரம்பிக்கும். அந்த குரல் தான் உன் குலதெய்வத்தின் வழிகாட்டல். தங்கமே, உன் குலதெய்வம் உன்னை நேரடியாக இதை செய் நு சொல்லாது. அது சூழ்நிலைகளை மாற்றும். உன்னை தவறான இடத்துல இருக்க விடாது. நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் சில கதவுகள் திறக்காது. அதுக்கு நீ வருத்தப்படுவாய். எனக்கு ஏன் இப்படி ன்னு கேட்பாய். ஆனா அந்த மூடப்பட்ட கதவுகள்தான் உன்னை பெரிய பாதிப்பிலிருந்து காப்பாத்தியிருக்கும். நீ கவனிச்சிருக்கியா? சில நேரம் உனக்கு எதிர்பாராத தாமதங்கள் வரும். திட்டங்கள் தள்ளி போகும். கடைசி நிமிடத்தில் மாற்றம் வரும். அந்த நேரத்துல உனக்கு கோபம் வரும், ஏமாற்றம் வரும். ஆனா காலம் கழிச்சு திரும்பி பார்த்தா புரியும், அந்த தாமதமே உன் வாழ்க்கையை சரியான திசைக்கு திருப்பியிருக்கும். அது தான் உன் குலதெய்வத்தின் மறைமுக அருள். தங்கமே, நீ தனியா நிக்குற மாதிரி தோணும்போது தான் உன் மனசு அதிகமா தெய்வத்தை உணரும். கூட்டத்துல இருக்கும்போது தெய்வம் பின்னாடி போயிடும். தனிமையில தான் அது முன்னாடி வரும். அதனால தான் சில மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து தெய்வம் மெதுவா விலக்குது. அவர்கள் கெட்டவர்கள் என்பதால இல்ல, அவர்கள் உன் இந்த பயணத்துக்கு தேவையில்லாதவர்கள் என்பதால. நீ இப்போ அனுபவிக்குற இந்த தனிமை தண்டனை இல்ல, இது தேர்வு. உன் ஆன்மா எடுத்த தேர்வு. இப்போ நான் என்னை உண்மையா சந்திக்கணும் னு. அந்த சந்திப்பு சுலபமா இருக்காது.
ஏனென்றால் நீ உன்னை மறைத்து வைத்த பல உண்மைகள் அங்க வெளியே வரும். ஆனா அந்த உண்மைகள் தான் உன்னை இனிமேல் சுதந்திரமாக்கும். தங்கமே, உன் குலதெய்வம் உன்னை எப்போவும் உயரத்துக்கே கூட்டி போகும். ஆனா உயரம் அப்படின்னா புகழ், பணம், பெயர் மட்டும் இல்ல. அது உள்ளார்ந்த உயரம். யாரையும் சாராம நிக்குற உயரம். யாருடைய ஒப்புதலும் இல்லாம வாழக்கூடிய உயரம். அந்த உயரத்தை அடைய தனிமை ஒரு கட்டாயமான படி. நீ நினைச்சு பாரு, உன் முன்னோர்கள் எத்தனை சோதனைகள் கடந்து வந்திருப்பார்கள். யாருக்காகவும் அழுது காட்ட முடியாத வலிகள், யாரிடமும் சொல்ல முடியாத சுமைகள். ஆனா அவர்கள் தாங்கினார்கள். ஏனென்றால் அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டிருந்தார்கள், எங்களை காக்க ஒரு சக்தி இருக்குன்னு. அந்த சக்திதான் இப்போ உன் ரத்தத்துல ஓடுது. தங்கமே, சில நேரம் நீ உன்னை ரொம்ப சின்னவனா உணர்வாய். என்னால எதுவும் முடியலன்னு தோணும். அந்த உணர்வு வர்றப்போ நீ நினைச்சுக்கோ, கடலில் ஒரு அலை கூட தனியா எழுந்த மாதிரி தான் தெரியும். ஆனா அந்த அலையின் பின்னாடி முழு கடலும் இருக்கும். நீ அந்த அலைய மாதிரி. உன் பின்னாடி உன் குலத்தின் சக்தி இருக்கு. உன் குலதெய்வம் உன்னை விழுந்து போக விடாம மட்டும் காப்பாத்தல, அது உன்னை விழுந்த இடத்துல இருந்து எழ வைக்கும். சில நேரம் எழ வைக்க அதிக நேரம் எடுக்கும். நீ இன்னும் ஏன் முடியலன்னு கேட்பாய். ஆனா அந்த நேரம் உன்னை தயார் செய்யும் காலம். நீ எழுந்ததும் திரும்ப விழாத அளவுக்கு வலிமையா எழ வைக்க. தங்கமே, நீ இப்போ யாரிடமும் உன் வலியை சொல்ல முடியாத மாதிரி உணரலாம். சொல்ல வார்த்தை வராம இருக்கலாம். அது பரவாயில்லை. எல்லா வலிக்கும் மொழி தேவையில்லை. சில வலிகள் மௌனத்திலேயே தெய்வத்திடம் சேரும். அந்த மௌனம் தான் உன் பிரார்த்தனை. நீ கவனிப்பாய், இந்த காலத்துல நீ சின்ன சின்ன விஷயங்களை அதிகமா கவனிக்க ஆரம்பிப்பாய். ஒரு விளக்கு எரியுற விதம், ஒரு காற்று முகத்தை தொட்டு போகுற உணர்வு, ஒரு சின்ன சைகை. இதெல்லாம் உன் குலதெய்வம் உனக்கு சொல்லுற வார்த்தைகள். நான் இங்க தான் இருக்கேன்னு. தங்கமே, நீ ஒரு நாள் இந்த தனிமையை நினைச்சு பயப்பட மாட்டாய். அதையே மரியாதையோட நினைப்பாய். அந்த காலத்துல தான் நான் என்னை கண்டுபிடிச்சேன்னு. அந்த நினைவுதான் உனக்கு இனிமேல் வரும் எல்லா சவால்களுக்கும் கவசமா இருக்கும். உன் குலதெய்வம் உன்னை எப்போவும் நேரான பாதையில நடத்தாது. சில நேரம் சுற்றுப்பாதை, சில நேரம் இருண்ட பாதை. ஆனா அது உன்னை தவறான இடத்துக்கு கொண்டு போகாது. நீ நம்பிக்கையோட ஒரு அடி எடுத்தா போதும், அடுத்த அடி எங்கேன்னு அது காட்டும். தங்கமே, இந்த நிமிடம் நீ சோர்ந்து உட்கார்ந்திருந்தாலும் பரவாயில்லை. எழ முடியாம இருந்தாலும் பரவாயில்லை. உன் குலதெய்வம் உன்னோட பொறுமையா உட்கார்ந்திருக்கும். அது உன்னை தள்ளாது, அவசரப்படுத்தாது. உன் நேரத்தில எழுன்னு தான் சொல்லும். நீ இப்போ நினைக்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் உடனே கிடைக்காது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி, நீ பாதுகாப்புக்குள்ள இருக்கிறாய். நீ வழி தவறல. நீ கைவிடப்படவும் இல்லை. இந்த தனிமை உன்னை அழிக்க வரல, இது உன்னை உறுதியாக்க வருது. தங்கமே, உன் வாழ்க்கையில இனிமேல் வரும் ஒளி இந்த இருட்டிலேயே உருவாகுது. விதை மண்ணுக்குள்ள தனியா இருக்கும்போது தான் மரமாக மாறும். நீ அந்த விதை மாதிரி. மேல இருந்து பார்த்தா எதுவும் இல்லாத மாதிரி. ஆனா உள்ளுக்குள்ள வாழ்க்கை தயாராகுது. இப்போ நீ ஆழமா சுவாசம் எடு. உன் தோள்ல இருக்கிற அந்த தெரியாத சுமை கொஞ்சம் இறங்கும். அது உன் குலதெய்வத்தின் கை. நான் இருக்கேன்னு சொல்லாம சொல்லுற கை. நீ தனியா இல்லை தங்கமே. இந்த பாதையில நீ ஒருபோதும் தனியா இருந்ததே இல்லை.